இப்போ பிக் பாஸ் சீசன் 9 எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஆனா, அப்போ கமல் சார் இருந்த காலம், அது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா, வீக்லி அவர் ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்து குடுப்பாரு நம்மளுக்குன்னு. இந்த ஷோ வந்து அறிவு சார்ந்த விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு காட்டுனது கமல் சார் தான். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் பிக் பாஸ்ல ரெக்கமெண்ட் பண்ண 5 புத்தகங்கள் தான் பார்க்க போறோம். பார்த்துரலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் சொல்லப் போற இந்த புத்தகங்கள்லாம் எங்க வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க காமன் புக்ஸ்ல வாங்கிக்கலாம். தமிழ் புக்ஸ் நீங்க எது வேணாலும் காமன் புக்ஸ் வெப்சைட்ல செக் பண்ணலாம். கண்டிப்பா காமன் புக்ஸ் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். முதல் புக் பார்த்தீங்கன்னா, கோபல்லபுரத்து மக்கள் கீரா அவர்கள் எழுதினது. இதற்கு வந்து சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. இந்த புக் பார்த்தீங்கன்னா, கிராமத்து மக்கள்ட்ட இருக்க அந்த எக்ஸைட்மென்ட் சுதந்திரத்திற்கு முன்னாடி, அதாவது பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி செய்த காலத்தில் கிராமத்து மக்கள் எவ்ளோ எக்ஸைட்மென்ட்டா பிரிட்டிஷ் செய்த செயல்கள பார்த்தாங்க அப்படிங்கிறத அவ்ளோ அழகா எடுத்து வச்சிருக்கோம். ஆங்கிலேயன் வந்து ட்ரெயின் கொண்டு வந்தப்ப, அந்த மக்களோட எக்ஸாக்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ படிக்கிறப்ப நம்மளுக்கு சிரிப்பா இருக்கும். ஆனா, அப்ப இருந்த மக்கள் அப்படிதான் யோசித்தாங்க. அப்படின்னு நினைக்கிறப்ப, "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள வரும். அந்த அளவுக்கு அழகா அத எடுத்துரைச்சிருப்பாரு. அத தாண்டி ஆங்கிலேயர்கள் செய்த விஷயத்த கிராமத்து மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாருங்க. அதுவும் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. அதற்கடுத்து அங்கிருந்து போன ஒரு இளைஞன் வந்து சிட்டில போய் படிச்சுட்டு வந்து எப்படி அங்க ஃப்ரீடம் ஃபைட்டுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறத இந்த நாவலோட லேட்டர் பார்ட்ஸ்ல சொல்லியிருப்பாரு. நீங்க படிக்க படிக்க இன்ட்ரஸ்டிங்காவே போகும். இத தாண்டி பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த மக்களோட கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, கிராமம் எப்படி இருந்துச்சு, அண்ட் அவங்களோட வாழ்வியல் எப்படி இருந்துச்சு, இத பத்திலாம் தெளிவா சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. 2வது புக் பார்த்தீங்கன்னா, அழகர் கோயில் பரமசிவன் அவர்கள் எழுதினது. அழகர் கோயில் பத்தி, அதாவது மதுரையில இருக்குல்ல, அந்த அழகர் கோயில் பத்தி அனைத்து விஷயங்களும் இந்த நூல்ல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். சித்திரை திருவிழா பத்தி இருக்கும். அத தாண்டி இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஆர்க்கிடெக்சர் பத்தி இருக்கும். இதெல்லாமே யூசுவலா இருக்கிறது தான். அதாவது இப்போ ஒரு கோயில் பத்தி எழுதணும்னா, அந்த கோயில் பத்தி ஆர்க்கிடெக்சர் எல்லா புக்லயும் அவைலபிளா இருக்கும். அண்ட் அந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரியும் இருக்கும். ஆனா, இத தாண்டி இந்த புக்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மக்களுக்கு இந்த கோயில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி இந்த புக்க கொண்டு போயிருப்பாரு. அதுதான் இந்த புக்கோட அழகேன்னு சொல்லலாம். இத தாண்டி எக்கனாமிக்கலா இந்த கோயில் வந்தனால அந்த மக்கள் எப்படி மாறுனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. நீங்க அழகர் கோயில ஒரு கண்ணோட்டத்துல பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த புத்தகம் படிச்சு முடிச்ச பிறகு பார்க்குற கண்ணோட்டமே வேற ஒண்ணா இருக்கும். கண்டிப்பா வாங்கி படிச்சு பாருங்க. 3வது புக் பார்த்தீங்கன்னா, சிங்காரம் அவர்கள் எழுதிய புயலிலே ஒரு தோணி. இந்த புத்தகம் வந்து பிழைப்பு தேடி புலம்பெயர்ந்து சவுத் ஈஸ்ட் ஏசியால வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழர்கள் பத்தி அவ்வளோ அழகா எடுத்து வச்சிருக்கோம். சுதந்திரத்திற்கு முன்னாடி அவங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, ஜப்பான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாவை இன்வைட் பண்றப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சிருப்பாரு. இந்த நாவலோட பிற்பகுதியில வந்து இந்திய சுதந்திரத்திற்காக இவங்க எப்படி போராடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. வார் சமயத்துல இருந்த பிரஷர் என்ன, அதுல ஒருத்தன் வந்து ஐடென்டிட்டிய சேவ் பண்றதுக்காக எப்பல்லாம் அவன் ஓடுனான் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அத அவ்வளோ அழகா எடுத்து வச்சிருப்பாரு. இதுல வர்ற கேரக்டர் வந்து தமிழ பத்தி பேசுற விஷயங்கள், அந்த ஐடென்டிட்டிய காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுற அந்த ஓட்டம் எல்லாத்தையுமே மிக தெளிவா எடுத்து வச்சிருப்பாரு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. 4வது புக். இந்த புக்க வந்து கண்டிப்பா இளைஞர்களும், மாணவர்களும் செக் பண்ணி பார்க்கணும். வாசிப்பது எப்படி? செல்வேந்திரனால் எழுதப்பட்டது. இந்த புக் வந்து ரீடிங்க குறிச்ச அவசியத்த பத்தி பேசியிருக்கோம். இப்போ தமிழ் கம்யூனிட்டில எப்படி ரீடிங் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கோம். ரீடிங் எவ்வளோ அவசியம்ங்கிறத பத்தி பேசியிருக்கோம். ஒரு புக்க எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கோம். வாசிப்பு எப்படி அறிவ தாண்டி ஒரு வாழ்க்கைய ரசிக்க வைக்குது? எப்படி ஒரு மனுஷன் வந்து ரசித்து வாழலாம் ஒரு வாசிப்பு மூலம் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் வாசிப்பது எப்படி பேசியிருக்கோம். 5வது புக் பார்த்தீங்கன்னா, காலாபாணி ராஜேந்திரன் அவர்கள் எழுதினது. இந்த புத்தகம் வந்து 2022ல சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, 1801ல காளையார் கோயில்ல ஒரு பேட்டில் நடக்குது. சிவகங்கை மன்னர்களுக்கும், ஆங்கிலேயர்களுக்கும் மிகப்பெரிய போர் நடக்குது. இந்த போர் நடந்து முடிந்த உடனே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் காலாபாணி எடுத்துரைக்கும். வேங்கை பெரிய உடையன தேவன் தான் சிவகங்கை மன்னனா இருந்து காளையார் கோயில்ல பிரிட்டிஷை எதிர்த்து போரிட்ட அரசன். அவர தான் முதல்ல பிரிட்டிஷ் வந்து நாடு கடத்துனாங்க. இந்தியாலயே முதல்ல நாடு கடத்தப்பட்ட அரசன் அவர்தான். அவரோட சேர்த்து அவருடன் போராடிய 71 பேரையும் நாடு கடத்தியிருக்காங்க. அவங்க எங்க நாடு கடத்தப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலாய்ல உள்ள பினாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நாடு கடத்தப்பட்டாங்க. அவங்க செய்த தியாகங்கள் என்ன? அவங்க எதற்கு போராடுனாங்க? அவங்க ஏன் இவ்ளோ வலிய தாங்கணும்? அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகா எடுத்து வச்சிருப்பாங்க. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் இந்திய சுதந்திரத்திற்கு எப்படி வித்திட்டாங்க அப்படிங்கிற மறைக்கப்பட்ட பக்கங்கள இந்த நாவல் தெளிவா கொண்டு வந்து வெளிக்காட்டியிருக்கும். இப்ப நான் மேல சொன்ன 5 புக்கையும் கண்டிப்பா படிச்சு பார்த்துருங்க. ஏன்னா, எல்லா புக்குமே ஒவ்வொரு விஷயம் கத்து தரும். உங்க கல்ச்சர் பத்தி கத்து தரும். உங்க ஐடென்டிட்டி பத்தி கத்து தரும்.
தமிழனா நீங்க எப்படி வாழ்ந்தீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த கத்து தரும். நம்மளோட ஐடென்டிட்டி தெரிஞ்சா தான், நம்ம அடுத்து வர ஜெனரேஷனுக்கு அந்த ஐடென்டிட்டிய கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த புக் எல்லாமே நம்மளோட ஐடென்டிட்டிய பிரதிபலிக்கிற ஒரு புக்ஸா தான் இருக்கும். வாசிப்பது எப்படி? அந்த புக்க நீங்க படிச்சா கூட, நம்ம எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு ரீடிங்க கொண்டு போனோம், அது எப்படி நம்ம ஐடென்டிட்டிய கடத்தும் அப்படிங்கிற விஷயத்த தான் அவர் சொல்ல வந்திருப்பாரு. ஸோ இந்த 5 புக்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக்க தட்டி விட்டு ஹைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு போங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் கமெண்ட்ல இந்த வீடியோ குறித்து உங்க கருத்துக்கள பதிவிட்டு போங்க. பாய்.